பண்றாங்க. நல்ல தளபதி எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. நாங்களாம் அதுல ஒரு உறுப்பினராகவும் இருக்கோம். ஐயோ என் பையனை கிட்டேம்மா டிவிகே கட்சிக்காரங்க யாரும் வந்து ஒருத்தருமே வரலடா தம்பின்னு உடனே சொல்றாரு. அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? நீங்க போய் இன்னும் கொடி பிடிங்க, அப்பதான் அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நேத்து கூட கேட்டாங்க. நாங்க நேத்தே வர வேண்டியதுக்கா, நேத்தே வந்து சொல்லிட்டு போயிட்டோம் மேடம் கிட்ட. நாங்க டைம் நைட் வந்தோம். கண்டிப்பா நீங்க மீட்டிங்ல இருந்தாங்க. நீங்க தளபதி கிட்ட இதுல இது பண்ணி எங்களுக்காக குரல் கொடுக்க சொல்லுங்க. தளபதி வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க. எல்லா இடத்துலயுமே கேள்வி கேட்பாரு. ஏதாவதுனால எங்களுக்காக பாருங்க, போராட்டமா மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து போராடிட்டு இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு போராட்டம் சொன்னிச்சு. ஒண்ணு கூட செய்யல. வந்தது தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்துல நாங்க வந்து இந்த போராட்ட காலத்துல நாங்க இறங்கி இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து எங்களோட திட்டம் வந்து 50 ஆண்டுகளாக கடந்துருச்சு. நாங்க இதுல வந்து வேலை பார்க்கறது வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க, வீடோ ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க தான் இதுல நாங்க வேலை செய்யறோம். இது நாள் வரல எங்களை வந்து அரசு கண்டறிந்தே பார்க்கல. ஏன்னா 2021 வந்து நாங்க இதே ஆர்ப்பாட்ட காலத்துல இதே இடத்துலதான் உட்காந்து பண்ணணும். அப்ப வந்து நம்ம எடப்பாடியார் ஐயா வந்து இதுல இது பண்ணாரு. அப்ப இந்த திமுக அரசு எங்களை அழைச்சு பேசிச்சு. நீங்க இதுல வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து ஆட்சியை மாத்துங்க, நீங்க வந்து எல்லாரும் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க, உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் நல்லா செழுமையா இருக்குன்னாரு. நாங்க அதை நம்பி என்ன செஞ்சோம், அவருக்கு ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதுல என்ன சொன்னாரு, 313 நிதியின் கீழே வந்து உங்களையா அரசு ஊழியர் ஆக்குறேன், இது நாங்க குடுக்கிற உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 313 வாக்குறுதி எங்களுக்கு எதுவும் நிறைவேற்றல, எங்க எதுவுமே கண்டுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்க வாங்குற சொற்ப சம்பளம் 6000 வாங்குறாங்க. உதவியாளர் பணியாளர் 10,000. இதை வச்சு நாங்க எப்படி வாழ்வாதாரம் பண்றது? எங்க குடும்பம் எல்லாம் கேள்விக்குறியா நிக்குது. எங்களை வந்து அரசு அழைச்சு பேசல. இருந்து மாற்றாக எங்களை என்ன செய்யறாங்க, எங்களை வந்து காவல்துறையை ஏவி விட்டுட்டு எங்களை அடிதடி கலவரத்துல இறக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா எங்க மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி எல்லாத்திலயுமே வந்து டார்ச்சர். அதோட வந்து அதிகாரிகளோட டார்ச்சர் ரொம்ப. நீ இந்த போராட்ட காலத்துல இறங்காத, நீ இறங்கினா உன்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், உன்னை ஊசிங் பண்ணிடுவேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், உன்னோட வாழ்வாதாரம் கேள்விக்குறி அப்படின்னு பயங்கரமா எங்களை டார்ச்சர். அது வந்து இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, பாதுகாப்பு இல்ல. அதனால வந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து நாங்க சொல்றதான் செய்வோம், செய்வதான் சொல்லுவோம். நாங்க எங்களை ஆனா ராமம் போட்டு ஏமாத்திட்டாங்க. இதனால வந்து நாங்க எல்லாரும் பாதிப்படைஞ்சு இன்னைக்கு 10 நாளா வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்துல நைட்டா பகலா எல்லாரும் கண்ணீர் கம்பளைமா உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு மன நிம்மதி இல்ல. நாங்க என்ன செய்யறோம், அப்படியே வந்து லூசு பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்க வாழ்வாதார கோரிக்கையாக நாங்க இங்க போராட வந்திருக்கிறோம். ஆனா அரசு கண்டிருந்து பாக்கல, எதுவுமே செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். இன்னும் வரலையும் எங்களை போராட்ட காலத்துல 10 நாளா உட்கார வச்சிருக்காங்க. அதனால நாங்க எல்லாரும் ஒரே முத்த கத்தா சொல்றோம், எங்களோட இதை வந்து நீங்க தளபதி கொண்டு போங்க. எங்களுக்கு ஆட்சி மாற்றம் நடக்கு, காட்சி மாற்றம் நடக்கு. இந்த தடவை எங்க ஓட்டு எல்லாரும் தளபதி கிட்ட எங்களுக்கு கண்டிப்பா அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கறது எங்க தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. கண்டிப்பா உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும். திரும்ப இந்த திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம இது போல ரோட்ல நிக்கணும். 2026 ஆட்சி மாற்றம் வரணும். அதுக்கு ஒரே வழி நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகணும். கண்டிப்பா நாங்க இந்த ஒருவிரல் பரிசு பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நீங்களே எங்களுக்கு வந்து இது பண்ண கூடாது. 2 அரசு வந்து எங்களை ஏமாத்திட்டு போயிடுச்சு. எங்களுக்கு தளபதி கிட்ட சொல்லி எங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து பெண்கள், இப்ப தளபதி சொல்ற பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். அவர் வந்து எங்களுக்காக எத்தனையோ பேருக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனா அவரவே தடுத்து நிறுத்துறாங்க. இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் மாற்று கருத்து வேணும். அடுத்து தலைமுறைக்கு அவர் கண்டிப்பா வரணும். அதுக்கெல்லாம் இன்னும் 2 மாசத்துல தீர்வு கிடைச்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கோசம் தமிழக வெற்றி கட்சி கண்டிப்பா துணை நிற்கும். நீங்க எப்பனா குரல் கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கோசம் எங்க உயிரியே கொடுப்போம். இது நாங்க வாயில தொட்டு போற ஆள் இல்ல. நீங்க ஒரே ஒரு குரல் கொடுங்க, உங்களுக்கோசம் எத்தனை பேர்னா தூணை வந்து நாங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் கலந்துக்கிறோம். உங்க கோரிக்கையெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். கவலைப்படாதீங்க. திடீர்னு திமுக ஆட்சியும் அண்ணா திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம இது போல நிறைவேற்ற வரணும். அதுக்கெல்லாம் ஒரே வழி தளபதி விஜயன் தான் முதலமைச்சர் ஆகணும் 2026. அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றப்படும். நன்றி.
கண்டிப்பா கண்டிப்பா ஒருங்கிணைப்பட்டு காட்சியும் நாங்களே ஆட்சியும் நாங்களே கண்டிப்பா கண்டிப்பா நாங்களே எலெக்ஷன் பணி செய்யறவங்களும் நாங்களே எல்லாத்துக்குமே இப்படி செஞ்சுதான் எங்களை ராமம் போட்டாரு. முதல்வர் ஐயாவுக்கு எல்லாமே போகட்டும். ஏன் முதல்வர் எங்களை கூப்பிட்டு பேசல? அழுகை கண்ணீர் வருது. நாங்க அழுகையா போனா உடம்பு சரியில்லை அப்படியா? எங்களுக்கு எங்களோட மனக்குமுறல் யாருக்கு தெரியுது? ஏன் முதல்வருக்கு நாங்க ஓட்டு போடலையா? எங்களை தடுத்தல கொண்டாந்து இருக்கிறாரு. வயல் எரியுது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு நாங்க ஓட்டு போடாம வந்துட்டாரு அவரு. சொல்லுங்க சொல்லுங்க தோழர்களே, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அவ்வளவு மன கஷ்டம் தோழர். நானு நைட்டா பகல தூக்கம் இல்லாம பித்த பிடித்து அலையிறோம். எங்க சகாதிரி எல்லாம் பார்த்தா எல்லாம் இல்லாமட்டாங்க. அங்க இருந்து வர்றதுக்கு அவ்வளவு வாழ்வாதாரம் கேள்விக்குறியா நிக்கிறோம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கோசம் தமிழக வெற்றி கட்சி கண்டிப்பா நிற்கும். தண்ணி சாப்பிடும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, இந்த திமுக ஆட்சியை நம்ம விரட்டணும். 2026 நம்ம தளபதி விஜய் என்ன முதலமைச்சர், அப்பதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்க கோரிக்கையை நாங்க தளபதி கிட்டையும் எங்க மாநில பொதுச் செயலாளர் புஷியாகிட்டையும் உடனே கொண்டு போவோம். உங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை தீர்வு கிடைக்கும். கவலைப்படாதீங்க.